இபிஎஸ்ஐ காப்பி எடுத்து அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு தொகுதிக்குட்பட்ட காரப்பாறை உட்பட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் திமுக எதை சொன்னாலும் காப்பி அடித்துள்ளதாக கூறுவதா என சாடினார். சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் சேகரித்த கோரிக்கைகளைத்தான் தேர்தல் அறிக்கையாக திமுக வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எதை சொன்னாலும் காப்பி அடிச்சிருக்கான்னு சொன்னேன். அப்போ நாங்கள் 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்களா? இது அந்தந்த அரசு அவங்க தலைவர் எப்படி எடுத்தாருனாக்க கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம், தலைவர் போன சுற்றுப்பயணம், அதே போல் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம், அதே போல் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அந்த டீமுடைய சுற்றுப்பயணம், அவர்கள் கொடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் அடிப்படையாக வைத்து, மக்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை ஒழிய வேறு யாரையும் பார்த்து செய்கிற அளவிற்கு தளபதி இல்லை. இபிஎஸ்ஐ காப்பி எடுத்து அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு தொகுதிக்குட்பட்ட காரப்பாறை உட்பட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் திமுக எதை சொன்னாலும் காப்பி அடித்துள்ளதாக கூறுவதா என சாடினார். சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் சேகரித்த கோரிக்கைகளைத்தான் தேர்தல் அறிக்கையாக திமுக வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எதை சொன்னாலும் காப்பி அடிச்சிருக்கான்னு சொன்னேன். அப்போ நாங்கள் 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்களா? இது அந்தந்த அரசு அவங்க தலைவர் எப்படி எடுத்தாருனாக்க கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம், தலைவர் போன சுற்றுப்பயணம், அதே போல் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம், அதே போல் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அந்த டீமுடைய சுற்றுப்பயணம், அவர்கள் கொடுத்த அத்தனை கோரிக்கைகளையும் அடிப்படையாக வைத்து, மக்களுடைய கோரிக்கையை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை ஒழிய வேறு யாரையும் பார்த்து செய்கிற அளவிற்கு தளபதி இல்லை.